ஏர் ஃப்ரையரோட சேல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. உங்களோட கிச்சனுக்கும் புதுசாக ஏர் ஃப்ரையர் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய வெரைட்டியாக நமக்கு வந்து ஏர் ஃப்ரையர் கிடைக்கிது. ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயரு, அப்புறம் ஏர் ஃப்ரையர் ஓடிஜி இந்த மாதிரி நிறைய டைப்பில் கிடைக்கிது. இதில் எதை வாங்குறதுன்னு தெரியலையா? அது மட்டும் இல்லாமல் இதில் சமைச்சா கேன்சர் வருமா? இந்த மாதிரி எல்லா கேள்விக்கும் இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல ஏர் ஃப்ரையர்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஏர் ஃப்ரையர் அப்படிங்கிறது அதிக சூடான காற்று மூலமாக நம்மளோட ஃபுட்டை வந்து வேக வைக்கக்கூடியது. இந்த ஏர் ஃப்ரையரில் மேலே வந்து ஒரு ஹீட்டிங் காயில் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு பவர்ஃபுல்லான ஃபேனும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த ஹீட்டிங் காயில் வந்து சூடாகும் போது மேலே இருக்கக்கூடிய ஃபேனும் சேர்ந்து சுற்றும். அதனால் காயிலில் இருக்கக்கூடிய சூடு வந்து மற்ற இடங்களுக்கும் பரவும். இந்த நிகழ்வுக்கு பேர் தான் வந்து கன்வெக்ஷன், அதாவது தமிழில் வந்து வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கன்வெக்ஷன் ஹீட்டிங் நம்ம வைக்கக்கூடிய ப்ரீசெட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஃபுட்டை வந்து குக் பண்ணி கொடுக்குது. அதுக்காக தெர்மோஸ்டாட் அப்புறம் டைமர் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. பொதுவாக ஹீட் வந்து எப்போவுமே மேலே நோக்கி தான் போகும். ஏன்னா ஹீட்டோட டென்சிட்டி வந்து ரொம்பவே கம்மி. அதனால் காற்றை வந்து கீழ் நோக்கி தள்ளுறதுக்காக ஏர் ஃப்ரையரில் நல்ல பவர்ஃபுல்லான ஃபேன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது நம்ம பேஸ்கெட்டில் வைக்கக்கூடிய பொருள் வந்து எப்படி குக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ்கெட்டில் வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. அது மூலமாக சூடான காற்று வந்து உள்ளே பூந்து நம்மளோட ஃபுட்டை வந்து குக் பண்ணி வேக வச்சு கொடுக்குது. இது வந்து ஆல்மோஸ்ட் கன்வெக்ஷன் ஓடிஜியோட ப்ராசஸ் மாதிரியே தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபேன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானதாக இருக்கும் ஓடிஜியை கம்பேர் பண்ணும்போது. ஏர் ஃப்ரையர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக இதில் என்னென்ன டைப் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பேஸ்கெட் டைப் ஏர் ஃப்ரையர், இன்னொன்று வந்து ஏர் ஃப்ரையர் அவன். பேஸ்கெட் டைப்பில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் பேஸ்கெட், இதில் வந்து ஒரே ஒரு பேஸ்கெட் மட்டும்தான் இருக்கும். இன்னொன்று வந்து டுவல் பேஸ்கெட், இதில் வந்து 2 பேஸ்கெட் இருக்கும். 2க்கும் தனித்தனியாக ப்ரீசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 பேஸ்கெட்லேயும் நம்ம வெவ்வேறு ஃபுட்டு வந்து குக் பண்ணிக்க முடியும். சிங்கிள் பேஸ்கெட் மாடலில் வந்து நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி டிட்டாச்சபிள் பேஸ்கெட் டைப், பேன்லேருந்து நம்மளோட பேஸ்கெட்டை வந்து தனியாக எடுக்க முடியும். இன்னொரு டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ்கெட் மட்டும் இருக்கும். கூடவே நமக்கு ஒரு கிறிஸ்பர் ட்ரேவும் கொடுத்துருப்பாங்க. இந்த கிறிஸ்பர் ட்ரேவை வச்சு நம்ம நீட்டாக ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு பேஸ்கெட் உள்ள மாடலில் வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் நிறைய மாடலில் பேஸ்கெட்டில் ஏர் வெண்ட் வந்து இருக்காது. அதனால ஏர் சர்க்குலேஷன் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில மாடலில் ஏர் வெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இதில் ஏர் வெண்ட் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து க்ரௌட் பண்ணி சமைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஆனால் சிங்கிள் லேயரில் ஸ்ப்ரெட் பண்ணி சமைக்கும் போது உங்களுக்கு பேஸ்கெட்டில் சைடில் ஏர் வெண்ட்டு தேவையில்லை. ஹேண்ட்லிங் வந்து ஈஸியாக இருக்கும். பேஸ்கெட் வந்து தனியாக எடுக்கிற மாடலில் வந்து ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும். சைடில் வந்து கேப் இருக்கிறதுனால ஹீட் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும். பேஸ்கெட்டை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் சர்விங்க்கு ஈஸியாக இருக்கும். இந்த நான் டிட்டாச்சபிள் பேஸ்கெட் டைப்பில் வந்து நம்ம வெளியில் எடுத்து ஷேக் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் டிட்டாச்சபிள் பேஸ்கெட்டில் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஷேக் பண்ணுற மாதிரி இருக்கும். காஸ்ட் கட்டிங் அப்புறம் ஈஸி ஹேண்ட்லிங்காக இந்த பேஸ்கெட் மாடல்ஸ் வந்து இப்போ வரதில்லை. அதனால் நீங்கள் ஃபிக்ஸ்டு பேஸ்கெட் வாங்கும்போது பேஸ்கெட்டில் ஏர் வெண்ட் இருக்குதான்றதை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது இதோட ஷேப்பில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப், இன்னொன்று ஸ்கொயர் ஷேப். ஸ்கொயர் ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். அதனால ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் வந்து லெக் பீஸ் செய்கிறீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பை வந்து நம்மளால் ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ண முடியாது. இதுவே நமக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும். அதனால் ஸ்கொயர் டைப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, 2 பேஸ்கெட் உள்ள மாடல் வந்து யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் வெரைட்டி ஃபுட் செய்கிறவங்க, மார்னிங் வந்து குயிக்காக சமைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கலாம். ஆனால் இந்த 2 டைப்பில் என்னோடய சாய்ஸ் கண்டிப்பாக வந்து சிங்கிள் பேஸ்கெட் தான். இதில் வந்து கெப்பாசிட்டி வந்து 2 லிட்டர்லேருந்து 8 லிட்டர்ஸ் வரைக்குமே நமக்கு வந்து ஏர் ஃப்ரையர் கிடைக்குது. ஐடியல் சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் எல்லாருக்குமே சரியாக இருக்கும். சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு தான் 2லேருந்து 4 லிட்டர் இருந்தால் போதும். இதை விட அதிக கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னா ஏர் ஃப்ரையர் அவன் வந்து கன்சிடர் பண்ணலாம். டிஜிட்டல் வாங்கலாமா அனலாக் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். டிஜிட்டல் மாடலில் வந்து ப்ரீசெட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ப்ரீசெட்ஸை அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபுட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சில ரெசிபிஸ்க்கு கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்ன தான் நம்ம ப்ரீசெட்ஸை செலக்ட் பண்ணாலும் நம்ம வைக்கக்கூடிய ஃபுட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி
நம்ம ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து டெம்பரேச்சர்லேயும் டைமிங்லேயும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ரெசிபிஸ் வந்து அதில் கொடுத்துருக்க ப்ரீசெட்ஸுக்கே நமக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாகவே கிடைக்கும். அதனால உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஒரு சில ஸ்மார்ட் அவனில் ஆப் மூலமாக அப்படி இல்லைனா வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. அடுத்ததை நம்ம ஏர் ஃப்ரையர் அவனை பற்றி பார்ப்போம். இதில் வந்து பேஸ்கெட் மாதிரி எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு 15 லிட்டர் ஓடிஜி மாதிரி தான் இருக்கும். ஆனால் லோ பட்ஜெட் ஏர் ஃப்ரையரில் மேலே மட்டும்தான் ஹீட்டிங் காயில் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் அதிகமான பட்ஜெட் உள்ள மாடலில் மேலே கீழே 2 பக்கமுமே நமக்கு ஹீட்டிங் காயில் கொடுத்துருப்பாங்க. கூடவே ஒரு கன்வெக்ஷன் ஃபேனும் கொடுத்துருப்பாங்க. கன்வெக்ஷன் ஓடிஜியை விட இதில் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஃபேன் வந்து இருக்கும். 2 ஹீட்டிங் எலமெண்ட்டும் இருக்கக்கூடிய மாடல் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குக்கிங் சாய்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதில் வந்து நம்ம பேக்கிங், கிரில்லிங், ப்ராய்லிங், டோஸ்டிங், ரோஸ்டிங் எல்லாமே இதில் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம 10 லிட்டர்லேருந்து 25 லிட்டர் வரைக்குமே நமக்கு மாடல்ஸ் இருக்குது. 12 லிட்டர்லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் உள்ள மாடல் வந்து எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அப்படின்னா 15 லிட்டருக்கு மேலே உள்ளதை கன்சிடர் பண்ணலாம். ஏர் ஃப்ரையரோட ப்ரைஸ் வந்து 2500 ரூபாயிலிருந்து 65,000 வரைக்குமே இருக்குது. இதில் ஒவ்வொரு பட்ஜெட்லேயுமே இருக்கிறதுலையே பெஸ்ட் ஏர் ஃப்ரையரை சூஸ் பண்ணி அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஏர் ஃப்ரையருக்கும் டீப் ஃப்ரைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயில் சமைச்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே தனி தான். ஏன்னா அதில் ஆயிலோட டேஸ்ட்டும் சேர்ந்துருக்கு. அந்த டேஸ்ட் வந்து ஏர் ஃப்ரையரில் கொஞ்சம் மிஸ் ஆகும். சேஃப்டி வைஸ் ஏர் ஃப்ரையர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் எண்ணெயில் பொரிக்கும் போது தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா வெடிக்கும். ஏர் ஃப்ரையரில் வந்து டெம்பரேச்சர், டைமிங் வந்து ப்ரிசைஸ்டாக கண்ட்ரோல்டாக பண்ண முடியும். ஆனால் டீப் ஃப்ரையில் அது கொஞ்சம் சிரமம். டீப் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் பார்ட்டிகல்ஸ் வந்து கிச்சனில் எல்லா இடங்கள்லையும் டெபாசிட் ஆகிடும். இதே ஏர் ஃப்ரையரில் வந்து அந்த மாதிரி ஆகாது. டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கும் கலோரியில் எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 100 கிராம் சமோசா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை டீப் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு 300லேருந்து 400 கலோரி கிடைக்குது. ஏர் ஃப்ரை பண்ணும்போது 150லேருந்து 250 கலோரி தான் கிடைக்குது. அதே மாதிரியே பக்கோடாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டீப் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு 100 கலோரியிலேருந்து 300 கலோரி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நம்ம ஏர் ஃப்ரையரில் பார்க்கும்போது அதில் அப்படியே பாதியாக 80லேருந்து 150 கலோரிஸ் தான் கிடைக்குது. இதே தான் மற்ற எல்லாருக்குமே அப்படியே பாதி அளவுக்கு நமக்கு வந்து ஏர் ஃப்ரை பண்ணும்போது கலோரி லெவல் வந்து கம்மியாகுது. இந்த கலோரி கம்பேரிசனில் கண்டிப்பாக ஏர் ஃப்ரையர் தான் பெஸ்ட் அப்படின்னு நமக்கு கிளியராக தெரியுது. ஏன்னா நமக்கு பாதி அளவுக்கு கலோரி வந்து அப்படியே குறையுது. ஏர் ஃப்ரையருக்கும் ஏர் ஃப்ரையர் அவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏர் ஃப்ரையரோட சைஸ் வந்து ரொம்பவே காம்பேக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஸ்பேஸ் இருந்தால் போதும், நம்ம கிச்சனில் வந்து இதை வச்சிடலாம். ஏர் ஃப்ரையர் அவனோட சைஸ் வந்து ஏர் ஃப்ரையரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கும். அதனால் இதுக்கு தனியாகவோ அப்படி இல்லைன்னா கிச்சன் கவுண்டரில் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஒதுக்க வேண்டியதாக இருக்கும். ஏர் ஃப்ரையரோட கெப்பாசிட்டி 2 லிட்டர்லேருந்து 8 லிட்டர் வரைக்கும் இருக்குது. இதே ஏர் ஃப்ரையர் அவனோட கெப்பாசிட்டி 10 லிட்டர்லேருந்து 30 லிட்டர் வரைக்கும் இருக்குது. ஏர் ஃப்ரையரில் ஒரே ஒரு பேஸ்கெட் மட்டும்தான் இருக்கும். இதே ஏர் ஃப்ரையர் அவனில் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஜியில் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் ரேக் லெவல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏர் ஃப்ரையரில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் சமைக்க முடியும். இதே ஏர் ஃப்ரையர் அவனில் வந்து அதை விட கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் சமைக்கலாம். ஏர் ஃப்ரையரில் சிங்கிள் பேட்ச் மட்டும்தான் ஒரே சமயத்தில் வச்சு பண்ண முடியும். இதே ஏர் ஃப்ரையர் அவனில் வந்து மல்டிபிள் பேட்ச் லெவல், மல்டிபிள் லெவலில் வச்சு பண்ணலாம். மோட் செலெக்ஷன் ஏர் ஃப்ரையரில் கம்மியாக தான் இருக்கும். இதே ஏர் ஃப்ரையர் அவனில் கொஞ்சம் அதிகமான அளவில் இருக்கும். ஏர் ஃப்ரையரில் பேஸ்கெட்டை அப்பப்போ ஷேக் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் ஏர் ஃப்ரையர் அவனில் வந்து அந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சில ரெசிபீஸ்க்கு மட்டும் லைட்டாக நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏர் ஃப்ரையரில் அக்சசரிஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் ஏர் ஃப்ரையர் அவனில் வந்து நிறைய அக்சசரிஸ் இருக்குது. ஏர் ஃப்ரையரில் அக்சசரிஸ் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு மெயின்டெனன்ஸ் அண்ட் க்ளீனிங் வந்து ரொம்பவே ஈஸி. இதே ஏர் ஃப்ரையர் அவனில் அக்சசரிஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதோட க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏர் ஃப்ரையரோட பவர் கன்சம்ஷன் ஏர் ஃப்ரையர் அவனை விட கொஞ்சம் கம்மி தான். உள்ளே இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து ஏர் ஃப்ரையர் அவனில் வந்து நம்ம பார்க்க முடியும். இதே ஏர் ஃப்ரையரில் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஏர் ஃப்ரையரோட விலை வந்து கம்மி. இதே ஏர் ஃப்ரையர் அவனோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போது இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஏர் ஃப்ரையர் வாங்கலாமா இல்லை ஏர் ஃப்ரையர் அவன் வாங்கலாமா அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு கிச்சன் கவுண்டரில் ஸ்பேஸ் இல்லை, 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஏர் ஃப்ரையரை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அதிகமாக சமைப்பீங்க, அடிக்கடி பேக்கிங், கிரில்லிங், இன்னும் வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏர் ஃப்ரையர் அவனை வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு மினி கன்வெக்ஷன் ஓடிஜி மாதிரி தான். சரி, இப்போ வந்து உங்ககிட்ட கன்வெக்ஷன் ஓடிஜி இருக்குது, அப்படி இல்லைன்னா கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவன் இருக்குது. இப்போது ஏர் ஃப்ரையர் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கன்வெக்ஷன் ஓடிஜி, மைக்ரோவேவ் கன்வெக்ஷன் இது ரெண்டுலேயுமே ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். பண்ணக்கூடிய ரெசிப்பியில் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் பண்ணும்போது நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னா ஏர் ஃப்ரையர் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா இருக்கிற கன்வெக்ஷன் அவனே போதும். சப்போஸ் உங்கள் ஓவனில் ஏர் ஃப்ரை அப்படி இல்லைன்னா ஸ்லிம் ஃப்ரை ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ரையர் தனியாக வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்ததான் நிறைய பேர் கேட்குறது ஆன்லைனில் வாங்கலாமா இல்லை லோக்கல் ஸ்டோரில் வாங்கலாமா அப்படின்றது தான். இப்போல்லாம் நம்ம வாங்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அதோட சர்வீஸ் எல்லாமே பிராண்ட் மட்டும்தான் செஞ்சு தருவாங்க. அதனால் ஒரு பொருள் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வாங்கின கடைக்கும் பொருளுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. லோக்கல் ஸ்டோர்ஸில் உங்களுக்கு சாய்ஸஸ் வந்து அதிகம் இருக்காது. ஆனால் ஆன்லைனில் உங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கும். ரிட்டர்ன் ஆப்ஷன் கூட இருக்குது. ஆன்லைனில் ஒரு பொருளோட ரிவ்யூஸை பார்த்துட்டு நம்ம வாங்க முடியும். ஆனால் லோக்கல் ஸ்டோரில் யூசர் ரிவ்யூஸ் எதுவுமே இருக்காது. சேல்ஸ் பர்சன் சொல்கிறத தான் வாங்கணும். ஒரு சில நல்ல ரிவ்யூஸ் உள்ள நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள ஏர் ஃப்ரையரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஏர் ஃப்ரையரில் சமைச்சோம் அப்படின்னா கேன்சர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றின ரிசர்ச் வந்து இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ப்ராப்பரான ட்ரேசஸ் எதுவும் கிடைக்கல. பொதுவாக நம்ம வந்து ஸ்டார்ச் அப்படி இல்லைன்னா கார்போஹைட்ரேட் உணவுகளை வந்து அதிக ஹீட்டில் ரொம்ப நேரம் சமைக்கும் போது அதில் அக்ரலமைடு உருவாகுது. அந்த அக்ரலமைடு வந்து கேன்சரை வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அக்ரலமைடு ஏர் ஃப்ரையரில் மட்டும்தான் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. மைலார்ட் ரியாக்ஷன், கேரமலைசேஷன் ஏற்படக்கூடிய எல்லா உணவுகள்லையும் இது வந்து உருவாகுது. இதுக்கு வந்து ஏர் ஃப்ரையர் காரணம் இல்லை. எண்ணெயில் பொரிக்கும் போது கூட இந்த அக்ரலமைடு வந்து உருவாகுது. குக்கரில் வந்து நம்ம கேக் செஞ்சோம் அப்படின்னா கூட இந்த அக்ரலமைடு உருவாகும். ஒரு சில ஸ்டடீஸில் டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இதில் அக்ரலமைடு கம்மியாக தான் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஏர் ஃப்ரையர் வந்து இப்போ நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரைடு ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஏர் ஃப்ரையரை கன்சிடர் பண்ணலாம். எண்ணெயில் சமைக்கிறத விட கண்டிப்பாக உங்களுக்கு இதில் பின்விளைவுகள் கம்மி தான். எண்ணெயில் சமைக்கும் போது உங்களுக்கு அக்ரலமைடு கூட சேர்ந்து டிரான்ஸ்ஃபேட் அப்புறம் கலோரியும் அதிகமாக சேருது. அதனால ஃப்ரைடு ஃபுட்ஸ் அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு ஏர் ஃப்ரையர் ஒரு நல்ல ஹெல்த்தியான சாய்ஸ் தான். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி டீப் ஃப்ரை பண்ணுறது இல்லைனா ஏர் ஃப்ரை பண்ணுறதை குறைச்சி எப்போவாச்சும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரியே ஒரு ஃபுட்டை ரொம்ப ப்ரௌன் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டோம் அப்படின்னாலும் இந்த பிரச்சனையை இன்னும் குறைச்சிடலாம். இந்த ஏர் ஃப்ரையர் பையிங் கைட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏர் ஃப்ரையர் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி.